இப்போ ஒரு 3 மில்லி திரவம், அப்புறம் தூக்கி போட்ட 2 பழைய எவரெடி பேட்டரி, கூடவே நம்ம பென்சில்ல இருக்கிற அதே சாதாரண கிராஃபைட்டு, இதெல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு வீடே வெளிச்சமா இருக்கிற அளவுக்கு 30 நாளைக்கு தொடர்ந்து கரண்ட் எடுக்க முடியும்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? கண்டிப்பா என்னடா ஏமாற்றுறீங்களான்னு தான் தோணும். ஆமா, ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற சீன் மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம பார்க்க போற தரவுகள் இதைத்தான் ரொம்ப தெளிவா முன்வைக்குது. கரெக்ட். இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. பாண்டிச்சேரியில நடக்கிறதா சொல்லப்படுற இந்த ஒரு கள ஆய்வு பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படிங்கிற பேர்ல நிறைய ஆச்சரியமான விஷயங்களை நம்ம முன்னாடி வைக்குது. இந்த தரவுகள் உண்மையிலே சயின்ஸோட எல்லைகளை மீறுதா, இல்ல நாம அறிவியலை புரிஞ்சுகிட்ட விதத்திலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம டீப்பா அலச போறோம். ஆமா, இது நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏதோ மேஜிக் மாதிரி தெரியுதே அப்படின்னு தோணுச்சுன்னா அது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம்தான். எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த டெக்னிக்கல் தரவுகள் அப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த சொல்லுது. இது ஏதோ பெரிய லேப்ல பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நடக்கிற விஷயம் இல்ல. ஆமா, வீட்ல இருக்கிற பொருளை வச்சு பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. வீட்ல கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு கார்பன் 14 ஐசோடோப்புகளை யூஸ் பண்ணி நானோ லெவல்ல நியூக்ளியர் பவரை உருவாக்குறதா இந்த தரவுகள் சொல்லுது. இவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் நம்ம பார்க்க போறதில்ல. வேற என்ன பார்க்க போறோம்? அது உண்மையா இருக்கிற பட்சத்துல அது எப்படி வேலை செய்யுது, அதோட மெக்கானிசம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி அப்புறம் பிசிக்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சூப்பர். அப்போ நேரா அந்த டெக்னாலஜியோட அடிப்படைக்கே வந்துடுவோம். ஆரம்பத்துல இருந்தே இந்த தரவுகளை படிக்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருந்துச்சு. சொல்லுங்க, என்ன கேள்வி? இப்போ நாம பொதுவா அலுமினியம் ஏர் பேட்டரிகளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அதுல அலுமினியமும் காத்துல இருக்கிற ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி கரண்ட் கிடைக்கும். ஆனா இவங்க அலுமினியம் கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு புது பேட்டரி டெக்னாலஜியை கொண்டு வராங்க. ஆமா, அலுமினியம் கிராஃபைட். இதுல என்ன ரொம்ப குழப்பின, அதே சமயம் ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, வெறும் 3 மில்லி திரவத்தை வச்சு 9 வோல்ட் கரண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இது தெர்மோடைனமிக்ஸ் விதிப்படி எப்படி சாத்தியம்? அது ஒரு முக்கியமான கேள்வி. இல்ல, வெறும் 3 மில்லி அளவுள்ள ஒரு திரவத்துல இருந்து அவ்ளோ பெரிய எனர்ஜியை எப்படி தொடர்ந்து எடுக்க முடியும்? இது பாக்கறதுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுல பெட்ரோலை வச்சு ஒரு லாரியை ஓட்ட முடியும்னு சொல்ற மாதிரி இல்ல. மிகச்சரியான கம்பேரிசன். சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும், உள்ள இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ் தீர்ந்த உடனே பேட்டரியோட பவரும் தீந்துடும். ஆமா, நம்ம செல்போன் பேட்டரி மாதிரி. கரெக்ட். ஒரு வாளி தண்ணியை தலைகீழா கவிழ்த்தா தண்ணி எப்படி காலியாகுமோ அதே மாதிரி தான். ஆனா இவங்க சொல்ற விளக்கம் முற்றிலும் வேற மாதிரி இருக்கு. ஓ, வேற மாதிரி இருக்கா? ஆமா, இங்க பவர் அந்த 3 மில்லி லிட்டர் திரவத்தோட ரசாயன மாற்றத்துல இருந்து மட்டும் வரலன்னு இவங்க சொல்றாங்க. இவங்களோட தியரி படி இங்க மெயின் ஹீரோ அவங்க யூஸ் பண்ற அந்த கிராஃபைட் தான். பென்சில்ல இருக்குமே அந்த கிராஃபைட். அதேதான். கிராஃபைட் முழுசா கார்பன் அணுக்களால ஆனது. அதுல பாத்தீங்கன்னா கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 16, அப்புறம் ரொம்ப முக்கியமா இயற்கையாவே ரொம்ப கம்மியா கிடைக்கிற கார்பன் 14 ஐசோடோப்புகள் இருக்கு. ஒரு நிமிஷம். கார்பன் 14 ரேடியோ ஆக்டிவ் தன்மை கொண்டதாச்சே. இந்த பழங்கால பொருட்களோட வயசை கண்டுபிடிக்க கார்பன் டேட்டிங் பண்ணுவாங்களே, அதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அது எப்படி இங்க கரண்ட் கொடுக்குது? அதுல தான் அந்த பெரிய ட்விஸ்டே இருக்கு. கார்பன் 14 ஒரு அன்ஸ்டேபிள், அதாவது நிலையற்ற ஒரு ஐசோடோப். ஒரு அணு நிலையா இல்லாதப்போ அதை தன்னை ஸ்டேபிள் ஆக்கிக்கிறதுக்காக உள்ள இருக்கிற எனர்ஜியை சின்ன சின்ன துகள்களா வெளியேற்றும். ஓஹோ, இதான் அந்த ரேடியேஷனா? ஆமா, இத பீட்டா டிகே, அதாவது பீட்டா சிதைவுன்னு சொல்லுவாங்க. இந்த சிதைவு நடக்கும்போது ஒரு எலக்ட்ரான் வெளியேற்றப்படும். இப்போ இந்த தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, கிராஃபைட்ல இருக்கிற கார்பன் 14ஓட இந்த இயற்கையான பீட்டா சிதைவு தான் இவங்க ஒரு நானோ நியூக்ளியர் பவரா மாத்துறாங்க. அப்படியா? கேக்குறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கே. வச்சுப்போம். அந்த விரிசல் வழியா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆனா பல வருஷத்துக்கு தொடர்ந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல. ஆமா, கண்டினியூஸா வரும். அதே மாதிரி தான் இந்த கார்பன் 14ஓட அணுச்சிதவு தொடர்ந்து எலக்ட்ரான்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த 3 மில்லி லிட்டர் திரவம் எனர்ஜியை உருவாக்குறதுக்கு இல்ல. ஓ, அப்போ அது எரிபொருள் கிடையாது. கிடையாது. அது ஒரு எலக்ட்ரோலைட்டா, அதாவது இந்த எலக்ட்ரான்களை தொடர்ந்து கடத்துறதுக்கான ஒரு பாதையா தான் செயல்படுது அப்படிங்கறதா இவங்களோட தியரி. அட, அப்போ அந்த திரவம் எரிபொருள் இல்ல, அது வெறும் ஒரு பாலம் மாதிரி தான் வேலை செய்யுது. சரி, இது அவங்க சும்மா தியரியா மட்டும் சொல்லாம ஒரு பெரிய பிராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்டாவும் பண்ணிருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் பாப்போம். கண்டிப்பா. 2 சாதாரண பழைய எவரடி பேட்டரிகளை எடுத்துக்கிறாங்க.
அதுல இந்த கிராஃபைட் அப்புறம் திரவ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 18 எல்இடி விளக்குகளை எரிய வச்சிருக்காங்க. இது வந்து ஏதோ நைட் லேம்ப் மாதிரி மங்கலான வெளிச்சம் கிடையாது. இல்லவே இல்ல, ரொம்ப பவர்ஃபுல். ஆமா, அந்த டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா முதல் ஒரு வாரம் அந்த 18 விளக்குகளும் வீடே வெளிச்சமாகற அளவுக்கு கண் கூசுற பிரகாசத்தோட எரிஞ்சிருக்கு. அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாம அத மேல ஒரு துணியை போட்டு மூடி வைக்கிற அளவுக்கு பவர் இருந்திருக்கு. ஆமா, 30 நாள் அது வேலை செஞ்சிருக்கு. கரெக்ட். மொத்தமா ஒரு 30 நாள் இந்த செட்டப் வேலை செஞ்சிருக்கு. ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன டவுட்? நீங்களே சொல்லுங்க. 18 விளக்குகள் ஒரு வாரம் முழுசா அவ்ளோ பிரகாசமா எரியணும்னா அதுக்கு குறைஞ்சது ஒரு 9 ஆம்பியர் கரண்ட் தேவைப்படும். கரெக்டா? ஆமா, அந்த அளவுக்கு கரண்ட் இருந்தாதான் அவ்வளவு வெளிச்சம் வரும். ஆனா இவங்க மல்டிமீட்டரை வச்சு அந்த பேட்டரிய செக் பண்ணும்போது அது வெறும் 500 மில்லி ஆம்பியரை மட்டும்தான் காட்டுதுன்னு சொல்றாங்க. பிசிக்ஸ் ரூல் படி எனர்ஜியை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. 18 விளக்கு எரியுதுன்னா அங்க எனர்ஜி செலவாகிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. அப்புறம் எப்படி மீட்டர்ல மட்டும் வெறும் 500 மில்லி ஆம்பியர் காட்டும்? இது என்ன கணக்கில் காட்டாத கரண்டா? இவங்க பிசிக்ஸ் விதியே மீறிட்டதா சொல்றாங்களா? இல்ல அந்த அளக்குற கருவில ஏதாவது தப்பா? நீங்க கேட்ட அந்த கணக்கில் காட்டாத கரண்ட் அப்படிங்கிற வார்த்தை இங்க ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆகுது. ஆனா அவங்க பிசிக்ஸ் ரூல மீறினதா சொல்லல. அப்புறம் எப்படி அது சாத்தியம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அளவீட்டு கருவிகள் எந்த அடிப்படையில வேலை செய்யுது அப்படிங்கறதையும் அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. இந்த முரண்பாட்டை தான் அந்த டாக்குமெண்ட்ல இன்விசிபிள் ஆம்பியர், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஆம்பியர் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாத ஆம்பியரா? ஆமா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா செமிகண்டக்டர்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். செமிகண்டக்டர் எப்படி இந்த மீட்டர் அளவிட்ட ஏமாத்த முடியும்? அது ஒரு கருவி தானே. இப்போ மல்டிமீட்டர் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு தொடர்ச்சியான, அதாவது கண்டினியூஸா வர்ற கரண்ட்டை அளக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த செட்டப்ல பூசப்பட்டிருக்கிற கிராஃபைட் வந்து ஒரு செமிகண்டக்டரா செயல்படுது. ஓ. செமிகண்டக்டர்ஸ் வந்து கரண்ட்டை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அலோ பண்ணாது. அது வழியா போற எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது மட்டும்தான் பாஸ் ஆகும். அதாவது ஒரு கேட் மாதிரி வேலை செய்யுது. எக்ஸாக்ட்லி. அதனால கரண்ட் வந்து கண்டினியூஸா இல்லாம மில்லி செகண்ட்ஸ்க்கும் குறைவான நேரத்துல விட்டு விட்டு வெளிவரலாம். இப்போ இத புரிஞ்சுக்க ஒரு ஸ்ட்ரோப் லைட் எஃபெக்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓ, அந்த பாட்டில எல்லாம் இருக்குமே அந்த லைட்டா? அதேதான். ஒரு இருட்டறையில ஸ்ட்ரோப் லைட் ரொம்ப வேகமா விட்டு விட்டு எரிஞ்சா நம்ம கண்ணுக்கு அது எப்படி தெரியும்? தொடர்ந்து எரியற மாதிரி தானே தோணும் இல்லையா? ஆமா, கண்ணுக்கு அந்த கேப் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த கிராஃபைட்ல இருந்து வர்ற கரண்ட் ரொம்ப வேகமா ஹை ஃப்ரீக்வன்சில விட்டு விட்டு வர்றதால அந்த பல்ஸை சாதாரண மல்டிமீட்டரோட சாம்பிளிங் ரேட்னால ரீட் பண்ண முடியல. அடடே. எனர்ஜி அங்க இருக்கு, லைட்டை எரிய வைக்குது. ஆனா அந்த மீட்டரோட லிமிட்டுக்குள்ள அது சிக்கல. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கான விளக்கம். அட, இது உண்மையில ஒரு அருமையான விளக்கம். இப்போ வேகமா சுத்துற ஃபேனை ஒரு சாதாரண கேமராவுல வீடியோ எடுத்தா அந்த ரெக்க மெதுவா சுத்துற மாதிரியோ இல்ல அசையாம நிக்கிற மாதிரியும் தோணும்ல, அது மாதிரி சொல்றீங்க? கரெக்ட், அதே கான்செப்ட் தான். கருவியோட லிமிட் வந்து இங்க அளவீட்டோட பிழையா மாறுது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 30 நாள் அவ்ளோ வெளிச்சத்தை கொடுத்த அந்த எவரிடி பேட்டரிகளுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஆமா, ஒரு மாசம் கழிச்சு அந்த பேட்டரிகள் முழுசா அரித்து போய், அதாவது கொரோஷன் ஆகி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வீணாகிடுச்சுன்னு அந்த ஆவணம் சொல்லுது. அவ்ளோ பெரிய நானோ நியூக்ளியர் எனர்ஜியை ஹேண்டில் பண்ற ஒரு செட்டப் ஏன் இவ்ளோ சீக்கிரமா டேமேஜ் ஆச்சு? இதுக்கு காரணம் அந்த பழைய எவரிடி பேட்டரியோட கெமிக்கல் டிசைன் தான். யூனியன் கார்பைட் டெக்னாலஜில உருவாக்குன அந்த பழைய ட்ரை செல் பேட்டரிகளோட வெளியில இருக்கிற உரை பாத்தீங்கன்னா துத்தநாகம், அதாவது ஜிங்க்னால செஞ்சிருப்பாங்க. ஓ, அந்த சில்வர் கலர்ல இருக்குமே அதுவா? ஆமா. உள்ள வந்து அமோனியம் குளோரைடு அப்புறம் மேங்கனீஸ் டை ஆக்சைடு பேஸ்ட் இருக்கும். பேட்டரி வேலை செய்யும்போது என்ன ஆகும்னா அந்த அமோனியம் குளோரைடு பேஸ்ட் வெளியில இருக்கிற ஜிங்க் உரைய மெல்ல மெல்ல அரிச்சு அதுல இருக்கிற எலக்ட்ரான்களை எடுத்துக்கும். அதாவது ஆக்சிடேஷன் நடக்கும். கரெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா அந்த பேட்டரி தன்னைத்தானே தின்னுதான் கரண்ட்டை உருவாக்குது. உள்ள கார்பன் 14 மூலமா எவ்வளோ பெரிய எனர்ஜி வந்தாலும் அதை தாங்கி நிக்கிற அந்த ஜிங்க் உரை தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டதால 30 நாள்ல அந்த பேட்டரி முழுசா செதஞ்சிருச்சு. ஓஹோ, அப்ப இது வந்து அந்த புது டெக்னாலஜியோட தப்பு கிடையாது, அதை வச்சிருந்த அந்த கண்டெய்னரோட தப்புன்னு சொல்லலாம். கண்டிப்பா. இத அவங்க எப்படி சரி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த தரவுகள்ல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின பாட்டு. பழைய பேட்டரி அரிச்சிடுச்சுன்னு உடனே அவங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணல. இல்ல, அவங்க அடுத்த ஸ்டெப் போனாங்க. ஆமா, டியூராசெல் மாதிரி இருக்கிற ஜெல் பேட்டரிகளுக்கு மாறுறாங்க. இந்த ஜெல் பேட்டரிகள் அப்படி என்ன பெரிய வித்தியாசத்தை பண்ணிடுது? ஜிங்க்குக்கு பதிலா அதுல என்ன இருக்கு? ஜெல் பேட்டரிகளோட பேசிக் கெமிஸ்ட்ரியே வேற.
ஆல்கலைன் டெக்னாலஜில வேலை செய்யற இதுல அமோனியம் குளோரைடுக்கு பதிலா உள்ள ஒரு பாலிமர் டியூப்ல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஜெல் யூஸ் பண்றாங்க. KOH ஜெல். ஆமா, இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து ஒரு ஆல்கலைன் பொருள். இது வந்து பழைய பேட்டரிகள் மாதிரி உலோகத்தை ரொம்ப வேகமா அரிச்சு டேமேஜ் பண்ணாது. அயனிகளை ரொம்ப சேஃபா பாஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்குது. இங்க தான் அவங்க அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கையே ஆடுறாங்க. அந்த புது ஜெல் பேட்டரியோட வெளிப்பக்கத்துல அவங்களோட அந்த ஸ்பெஷல் கிராஃபைட் கோட்டிங்க ஒட்டுறாங்க. ஆமா, இதனால என்ன ஆச்சு தெரியுமா? அந்த டாக்குமெண்ட் படி 35 நாள் ஆகியும் அந்த பேட்டரி துளியும் அரிக்கலையாம். வாவ்! பழைய பேட்டரி ஒரு மாசத்துல உருத்தெரியாம போச்சு. ஆனா இந்த ஜெல் பேட்டரி 35 நாளுக்கு அப்புறமும் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு கணிப்பையும் முன்னாடி வைக்கிறாங்க. என்ன கணிப்புது? இந்த கிராஃபைட் பூசின ஜெல் பேட்டரியில 18 லைட்டுக்கு பதிலா வெறும் 2 வெள்ளை எல்இடி லைட் இல்லனா 3 பச்சை எல்இடி லைட்டை யூஸ் பண்ணா அந்த பேட்டரி தொடர்ந்து 3 வருஷத்துக்கு வேலை செய்யும்னு சொல்றாங்க. 3 வருஷமா? ஆமா, 3 வருஷம் ஒரு பேட்டரிய மாத்தாம யூஸ் பண்றதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கே. இது எப்படி சாத்தியம்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. ஆக்சுவலா அவங்க அந்த 35 நாள்ல கிடைச்ச டேட்டாவை வச்சுக்கிட்டு ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்ட்ராபுலேஷன் பண்றாங்க. உள்ள இருக்கிற அந்த ஆல்கலைன் ஜெல் வந்து பேட்டரியோட லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுது. வெளியில இருக்கிற அந்த கிராஃபைட் பூச்சு கார்பன் 14ஓட அந்த எனர்ஜியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ரெண்டும் சேர்ந்து வேலை செய்து. ஆமா, இந்த ரெண்டும் சேரும்போது உள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல்டா நடக்குது. அதனால பேட்டரி அரிக்காம ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். ஆனா நீங்க இதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? என்ன விஷயம்? அவங்க 18 லைட்டை வெறும் 2 லைட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது வெளியில எடுக்கிற எனர்ஜியோட அளவை கண்ட்ரோல் பண்ணா அதோட லைஃபை பல மடங்கு நீட்டிக்கலாம் அப்படிங்கிற அந்த பிசிக்ஸ் உண்மையா அவங்க இங்க ஒத்துப்பாங்க. ஓ, அதான் அந்த கால்குலேஷனா? புரியுது. இதையெல்லாம் தாண்டி எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது எங்க வீட்டு சீக்ரெட். இதை நாங்க பேட்டர்ன் பண்ணி பல கோடி சம்பாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதை ஒரு பெட்டிக்குள்ள பூட்டி வைக்கல. அது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இந்த பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் பேட்டரிகளை ஒரு 10-20 நம்பர்ஸ் ரெடி பண்ணி நிறைய காலேஜ்ல இருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டெஸ்ட் பண்ண கொடுத்திருக்காங்க. சூப்பர். தினமும் சுமார் 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து சயின்டிஃபிக்கா ரொம்ப கரெக்டான ஒரு அப்ரோச். ஒரு புது கண்டுபிடிப்பு உண்மையிலே வேலை செய்யுதா அப்படிங்கறத சக ரீசர்ச்சர்ஸ் தான் முடிவு பண்ணணும். அதான் பியர் ரிவ்யூன்னு சொல்லுவோம். கரெக்ட். காலேஜ் லேப்ல இருக்கல ரொம்ப அட்வான்ஸ்டான கருவிகளை வச்சு இந்த இன்விசிபிள் ஆம்பியர் முரண்பாட்டை அவங்களால ரொம்ப டீப்பா செக் பண்ண முடியும். அவங்க கேட்குற கேள்விகள் அப்புறம் டவுட்ஸ் தான் இந்த டெக்னாலஜியை வந்து வெறும் ஒரு வீட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து ஒரு உண்மையான சயின்ஸ் கண்டுபிடிப்பா மாத்தும். அது மட்டும் இல்ல, இந்த டெக்னாலஜி வந்து பாண்டிச்சேரியை தாண்டி இங்கிலாந்துல இருக்கிற அயோனா அப்படிங்கிறவங்க, அப்புறம் ஜெர்மனி, ஹங்கேரி நாட்டுல இருக்கிறவங்களுக்கும் டெஸ்ட் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. ஆமா, ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள ஆரம்பிச்ச விஷயம் இப்போ ஒரு குளோபல் நெட்வொர்க்கா மாறி இருக்கு. ஆனா இவ்ளோ தூரம் அதை கொண்டு போறதுக்கு பின்னாடி அவங்களோட அந்த இறுதி இலக்கு, அதாவது கிராண்ட் விஷன் என்னவா இருக்கு? அவங்களோட அந்த லட்சியம் வந்து ரொம்பவே பெருசு. கமர்ஷியலா பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்தியாவிலேயே இந்த ஜெல் பேட்டரி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெரிய பெரிய பேட்டரிகளை மேனுஃபேக்சர் பண்றது. ஓகே, அது ஒரு பெரிய பிசினஸ் தான். ஆமா, இல்லனா அதுக்கான செட்டப் உடனே பண்ண முடியலன்னா சைனால இருந்து சாதாரண ஜெல் பேட்டரிகளை இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த கார்பன் 14 எனர்ஜியை கொடுக்கிற கிராஃபைட் கோட்டிங்கை மட்டும் இங்க ஒட்டி குளோபல் மார்க்கெட்ல சேல் பண்றது. ஸ்மார்ட்டான ஐடியா. இது வந்து அவங்களோட பிசினஸ் பிளான். ஆனா அவங்களோட சயின்ஸ் கனவு வந்து இதை விட ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமானது. அது என்னன்னா ஸ்பேஸ் டிராவல். ஒரு நிமிஷம், ஸ்பேஸ் டிராவலா? விண்வெளி பயணத்துக்கும் இந்த சின்ன வீட்ல செஞ்ச பேட்டரிக்கும் என்ன சம்பந்தம்? அங்க போறதுக்கே பல டன் எடை இருக்கிற பெரிய பெரிய எரிபொருள்லாம் தேவைப்படுமே. இல்ல, அவங்க வந்து ராக்கெட்டை லான்ச் பண்றத பத்தி பேசல. இப்போ சேட்டலைட்ஸ், விண்கலம் எல்லாம் ஸ்பேஸ்ல பல வருஷம் வேலை செய்யணும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் ரொம்ப வருஷம் அங்கே தானே சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப ஸ்டேபிளான எனர்ஜி தேவை. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பெரிய சோலார் பேனல்ஸ் அப்படி இல்லைன்னா ஆர்டிஜி, அதாவது ரேடியோ ஐசோடோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ்னு சொல்ற அணுசக்தி பேட்டரிகளை தான் அவங்க நம்பி இருக்காங்க. ஓ, அந்த நியூக்ளியர் பேட்டரிஸ். ஆமா, ஆனா அது ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கும். அதோட மெக்கானிசமும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இந்த டாக்குமெண்ட்ல இவங்க சொல்ற மாதிரி இந்த நானோ நியூக்ளியர் பவர் வந்து நிஜமாவே எந்த அரிக்கிற தன்மையும் இல்லாம வெயிட்டும் கம்மியா இருந்து பல வருஷத்துக்கு தொடர்ந்து எனர்ஜி கொடுக்கும்னா இதை ஏன் நாம ஃபியூச்சர் ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவங்களோட மிகப்பெரிய பாயிண்ட். வாவ். ஓகே, நாம இப்போ இந்த ஆழ்ந்த அலசலோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது உண்மையிலே நம்ம மைண்டையே ரொம்ப விரிய வைக்கிற ஒரு டீப் டைவா அமைஞ்சது. கண்டிப்பா.
நாம எங்க ஆரம்பிச்சோம்? வெறும் 3 மில்லி திரவம் தூக்கி போட்ட எவ்ரிடே பேட்டரியில நடக்கிற ஒரு சாதாரண எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கார்பன் ஐசோடோப்புகள் வழியா அந்த நானோ நியூக்ளியர் பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆமா, அந்த பீட்டா சிதைவு பத்தி பேசணும். அப்புறம் மல்டிமீட்டருக்கு டஃப் கொடுக்கிற அந்த இன்விசிபிள் ஆம்பியர், செமிகண்டக்டர்ஸ்களோட அந்த ஸ்ட்ரோப் எஃபெக்ட், இதெல்லாம் பத்தி ரொம்ப டீப்பா அலசணும். கரெக்ட். பழைய பேட்டரி ஏன் கரோஷன் ஆச்சுன்னு பார்த்துட்டு ஜெல் பேட்டரிக்கு மாறி அந்த கிராஃபைட் கோட்டிங் வழியா 3 வருஷத்துக்கு உழைக்கிற ஒரு எனர்ஜியா அது எப்படி மாறுச்சு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா காலேஜ், இங்கிலாந்து, ஜெர்மனின்னு டிராவல் பண்ணி விண்வெளி பயணம் வரைக்கும் விரிவடைஞ்ச இந்த ஒரு பிரம்மாண்டமான ஆவணத்தோட தரவுகளை நம்ம முழுசா அலசி முடிச்சிட்டோம். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இந்த டாக்குமெண்டோட தரவுகள் உண்மையிலேயே சயின்ஸோட அடிப்படையை மாத்த போகுதா, இல்ல செமிகண்டக்டர்ஸ் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பத்தி இது ஒரு தவறான புரிதலா அப்படிங்கறத ஃபியூச்சர்ல வர்ற லேப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ஆமா, அத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா பல கோடி ரூபா செலவுல நடக்கிற கார்ப்பரேட் ரிசர்ச்களுக்கு நடுவுல வீட்ல கிடைக்கிற பொருளை வச்சு பண்ற இந்த மாதிரி சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மனுஷனோட அந்த எல்லையற்ற தேடலையும் அவனோட திறமையும் ரொம்ப அழகா காட்டுது. இது ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த டீப் டைவை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன கேள்வின்னு பாப்போம். பேட்டரிகள் வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்த முடியும்னா, இந்த மாதிரி ஓபன் சோர்ஸா காலேஜ்ல நடக்கிற ரிசர்ச் முழுசா சக்சஸ் ஆகி அதோட ஃபார்முலா உலகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ள வந்து இத பேட்டன்ட் பண்ணி தங்களோட பிசினஸ்க்காக இத உலகத்துக்கு தெரியாம மறைச்சிடுவாங்களா? இல்ல இது சாதாரண மனுஷங்களோட கைக்கு போய் எனர்ஜி ஃபீல்டுல ஒரு குளோபல் புரட்சியை உண்டாக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எனர்ஜி யுத்தத்துல கடைசியா ஜெயிக்க போறது அந்த கார்பன் 14 இல்ல கார்ப்பரேட் நிறுவனங்களா? திரும்பவும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தேடலோட உங்களை சந்திக்கிறோம்.